உலகமே இப்போ வந்து ஏஐ பக்கம் போயிட்டு இருக்கு. உலகமே ஏஐ பக்கம் போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஏஐயோட தொழில்நுட்பம் எவ்வளவு பேருக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், என்ன இதனால பிளஸ் வரும், எல்லாம் ஒரு ஒரு டென்ஷனா இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஏஐ எப்படி இனி வரும் காலகட்டத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடும் என்பதை ஆராய்ந்து அதன் மூலம் வேலைவாய்ப்புகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், தற்போது இருக்கிற வேலைவாய்ப்புகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவர்களது வேலைவாய்ப்புகளை அவர்களுக்கு இருக்கும் இப்ப இருக்கிற அந்த பணிகளில் அடுத்த படிக்கு பணிபுரியும் நபர்கள் எட்டும் அளவிற்கும் அவர்களுக்கு ஏஐ குறித்த விழிப்புணர்வு உருவாக்குவதற்கும் பொதுவாகவே அரசாங்கத்துக்கும் சரி இங்க இருக்கும் தொழில் முனைவோருக்கும் ஒரு பெரிய ஏஐ எனேபிளராக இன்று சர்வம் ஏஐ நிறுவனத்தோடு மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் முன்னிலையில் நாங்களும் எனது அருமை ப்ரொஃபசர் அவர்கள் காமகோட்டி அவர்கள், எனது செக்ரட்டரி கைடன்ஸ் எம்டி, அதே போல திரு பிரதீஷ் அவர்கள் எல்லோரும் இன்று ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். 10,000 கோடி ரூபாய்க்கான இந்த முதலீடு 1000 பேர்களுக்கு உயர் தொழில்நுட்ப டீப் டெக் ஜாப்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முன்னெடுப்பு. ஆனா இது ஒரு சாதாரண ஒரு எம்ஓயுவா நீங்க வந்து இதை பார்த்திடக்கூடாது. இது ஒரு டிரான்ஸ்பர்மேஷனல் மூமெண்டா பார்க்கிறது. தமிழ்நாட்டு வரலாறில் குறிப்பாக தமிழ் ஏஐ உருவாக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை முழுமையாக உள்வாங்கி இந்த அரசாங்கம் இந்த பணியில் இறங்கியிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்திய அளவில் முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி சாவரின் ஏஐ, அதாவது நம்ம இறையாண்மை, நம்ம டேட்டா நம்ம கிட்டே இருக்கிற மாதிரி வேற யாருக்கிட்டையும் அந்த டேட்டா வெளியில போகாது. நம்மளோட தமிழ்நாட்டோட டேட்டா தமிழ்நாட்டுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அதன் மூலம் தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சியை திட்டமிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முயற்சி